அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி செந்தில் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. செந்தில் வந்து டே கோபி, நீ ரொம்ப வருத்தத்தோடு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் எதனால் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது என்னால் யோசிக்கவே முடியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை மனசில் வச்சு தான் ராதிகா அப்படி பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. சரி, நீ இப்போ ஒரே பண்ணிக்காத, வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜெனி வந்து ஈஸ்வரியை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஈஸ்வர் வந்து நீ ஒன்றும் எனக்கு சொல்ல வேணாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம இனியாவும் மாட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே செலியன் வராரு. செலியனையும் கூப்பிட்றாங்க. செலியனும் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செலியன் சொல்ல, உடனே ஜெனி என்ன பண்ணாங்கன்னா, என்ன செலியா நீயாச்சும் சாப்பிட வரியா, இல்லை நீயும் வேண்டான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனி கேட்குறாங்க. உடனே நம்ம ஈஸ்வர் வந்து என்ன நீயும் உங்கள் மாமியார் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா, அவள் தான் யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு பேசுகிறா, நீயும் அதை பார்த்து கற்றுக்காத ஜெனின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெனி வந்து கோவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாட்டி ஆண்டி ஒன்றும் எதுவுமே தப்பாக சொல்லலை. ஆண்டி இடத்துலேருந்து யோசித்து பார்த்தா ஆண்டி பேசுகிறது எல்லாமே சரிதான். உங்கள் பையன் மேலே உங்களை பாசமாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை, ஆனால் கையுக்குள்ளே போட்டு பொத்தி வச்சுக்காதீங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை எந்த வகையிலையும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஷ் வந்து என்ன உனக்கு அவ்வளோ கொழுப்பு ஏறி போச்சா, நீயும் 2 பிள்ளைய வச்சுருக்க, ஒன்று வயிற்றில் வச்சுருக்க, இன்னொன்று வளர்த்துக்கிட்டு இருக்க, அவங்கள எப்படி வளர்க்க போகிறேன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜெனி என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் அதுதான் உண்மை, நான் ஒன்றும் உங்கள் பிள்ளைய நீங்கள் வளர்த்த மாதிரி நான் வளர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஈஸ்வரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, இவன் நம்மளை இப்படி எதிர்த்து பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கழுத்தளவுக்கு கோவத்தோடு இருக்காங்க. இதை பார்த்தா செலியன் வந்து ஜெனி நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத சுச்சுவேஷன் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நீ கிளம்பி ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியை வந்து ரூமுக்கு போக சொல்கிறாங்க. ஜெனி ரூமில் போய்ட்டு உட்காந்து ரொம்ப கோவத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமத்தில் செலியன் போய் என்ன பண்ணுறான்னா, என்ன ஜெனி பாட்டி எப்படி இருக்காங்கன்ற சூழ்நிலை யோசிக்காமல் நீ பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் டேடிக்கும் உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் பாட்டியும் அப்பா வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப தப்பாக பேசுகிற செலியா. அவங்க 2 பேரும் வருத்தப்படுறது எல்லாம் சரிதான், ஆனால் ஆன்ட்டியோட மனசில் எவ்வளோ காயம் இருக்கும் அப்படிங்கிறத நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கா. இவ்வளோ நாள் பேச வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஆன்ட்டி பேசிட்டாங்கன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி சொல்கிறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.